வணக்கம் கைஸ். ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்துருப்பீங்க நம்புறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புறேன். நம்ம பார்க்க போகிறது செகண்ட் யூனிட். இப்போ ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். வெல்கம் டு ஸ்டடி வித் தங்கபாண்டியன். இப்போ எனக்கு ஒரு 90 டேஸ் டைம் தாங்க. நான் 6 to 10th உள்ள எல்லா ஜிகே பார்ட்டும் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி தரேன். நான் ஆல்ரெடி ஒரு வேலையில் இருக்கேன். என்னோட டியூட்டி ஹவர் போக நான் ஃப்ரீ டைமில் என்னோட நைட் டைமில் தான் இந்த வீடியோலாம் ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். இந்த நோட்ஸ் எல்லாம் அங்கே தான் எடுக்கிறேன். எல்லாரும் சிம்பிளாக படிக்கணும் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தில் தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். எனக்கு ஒரு 90 டேஸ் டைம் தந்தீங்கன்னா 6 to 10th உள்ள ஜிகே பார்ட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி தரேன். 90 டேஸ்னால் ஃபுல் டைம் எனக்கு தரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைம் அது போக நான் தர நோட்ஸை ஒரு 10 நிமிஷம் ரிவிஷன் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு புரிஞ்சிடும். எனக்கு மொத்தமாக ஒரு நாளைக்கு வீடியோ பார்க்குற டைம் போக எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். நான் ஜிகேவை 6 to 10th கம்ப்ளீட் பண்ணி தரேன். அது போக உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின்ஸும் தரேன். ஒரு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும், ஒவ்வொரு வியூஸும், ஒவ்வொரு கமெண்ட்டும் என்னை உற்சாகப்படுத்தும். ஒரு ஆள் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டீங்க அப்படின்னா கூட எனக்கு ரொம்ப அது மகிழ்ச்சியாக இருக்கும், என்னை ஊக்கப்படுத்தும். இந்த 90 டேஸை நான் குறைக்க முயற்சி பண்ணுவேன். என்னை எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறதுக்கு நீங்கள் தர்ற அந்த ஊக்கம் எனக்கு ரொம்ப முக்கியம். டேர்ம் 1ல் அழகு 2 நம்ம பார்க்க போகிறோம். விசையும் இயக்கமும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறையா கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு பார்க்கணும். காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுமெனில் அது இயக்கம் எனப்படும். அப்பொருள் ஒரே இடத்தில் இருக்குமெனில் அது ஓய்வு நிலை எனப்படும். காலத்தை பொறுத்து தான் மாறணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொருள் ஓய்வில் இருக்கா இயக்கத்தில் இருக்கா அப்படின்றத எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு பொருளும் ஒரு இடத்துலேருந்து பார்த்தா ஓய்வில் இருக்கும், ஒரு இடத்துலேருந்து பார்த்தா இயக்கத்தில் இருக்கும். எப்படி நான் சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ பஸ்ஸில் போகிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. நான் வந்து பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறேன். இப்போ நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு இருக்கீங்க. எனக்கு நீங்கள் என்ன தெரியும், உங்களுக்கு நீங்கள் இயக்கத்தில் இருக்கீங்க. என்னை பொறுத்து நீங்கள் இயக்கத்தில் இருக்கீங்க. உங்களை பொறுத்து நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு சீட்டில் ஒரே இடத்துல தான் உட்காந்துருக்கீங்க. உங்களை பொறுத்து நீங்கள் ஓய்வு நிலையில் இருக்கீங்க, ஆனால் என்னை பொறுத்து நீங்கள் இயக்கத்தில் இருக்கீங்க. இப்போ மேசையின் மீது ஒரு புத்தகம் இருக்குது அப்படின்னா அந்த புத்தகம் ஓய்வு நிலையில் இருக்கு. ஆனால் நம்ம படிச்சிருக்கோம் பூமி தானே சுத்திட்டு இருக்குன்னு. அப்போ அந்த புத்தகம் இயக்க நிலையில தானே இருக்கு. பக்கத்திலே நான் நின்று பார்த்தேன்னா நானும் அதே பூமியோட வேகத்தில் சுத்திட்டு இருந்தா எனக்கு அந்த பொருள், அந்த புத்தகம் ஓய்வு நிலையில் இருக்கிறதா அர்த்தம். பூமிக்கு வெளியில இருந்து பார்க்குற ஒரு ஆளுக்கு, உதாரணத்துக்கு சொல்றேன், பூமிக்கு வெளியில இருந்து ஒரு ஆள் பார்க்குறாருன்னா அந்த புத்தகம் எப்படி இருக்கும்? அந்த புத்தகம் இயக்க நிலையில் இருக்கும். இயக்க நிலையும் ஓய்வு நிலையும் ஒன்று சார்ந்தது தான். அது வந்து எந்த இடத்துல இருந்து பார்க்குறோன்றதை பொறுத்து இருக்கு. இப்போ நான் வெளியில நிற்கிறேன்னு சொன்னா பஸ் ஸ்டாப்ல, இப்போ நீங்கள் பஸ் ஒன்று போகுது, நீங்கள் பஸ்ஸில் உட்காந்துருக்கீங்க, உங்களை நான் பார்க்குறேன், ஒரு 10 செகண்ட் என்னை கிராஸ் பண்ணி போறீங்க. இந்த 10 செகண்ட் நீங்கள் எப்படி இருந்தீங்க? இயக்க நிலையில் இருந்தீங்க. ஆனால் உங்களை பொறுத்து அந்த 10 செகண்ட் நீங்கள் ஓய்வு நிலையில் இருந்தீங்க. அதான் காலத்தை பொறுத்துன்னு சொல்றாங்க. காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறும் எனில் அது இயக்கம் எனப்படும். அப்பொருள் ஒரே இடத்துல இருக்குமானால் அது ஓய்வு நிலை எனப்படும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்த பாயிண்ட் போகும். அடுத்து என்னன்னா, நம்ம இந்தியாவின் பழங்கால வானியலாளர் ஆரியப்பட்டா ஒரு வானியலாளர். அவர் இந்தியாவை சேர்ந்தவர் தான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ நம்ம ஒரு ஆற்றுல போட்டில் போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சைடில் கரையை பார்க்குறோம். அந்த கரை பின்னாடி நகர்ந்து போகிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் உண்மையாகவே அந்த கரை பின்னாடி நகர்ந்து போதா? இல்லை, நம்ம தான் முன்னாடி பார்த்து போயிட்டு இருக்கோம். இதை வந்து பார்க்குறாரு. அடுத்து வானத்தை பார்க்குறாரு. நட்சத்திரம் எல்லாமே கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி போயிட்டு இருக்கு. அப்புறம் கிழக்குலேருந்து மேற்கு போயிடும். நட்சத்திரம் நம்மளை சுற்றி வரது கிடையாது. நட்சத்திரம் ஒரே இடத்துல தான் இருக்குது. அப்போ கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி போயிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம் அர்த்தம். அப்போ பூமி மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி சுத்திட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. உதாரணத்துக்கு சூரியனை கூட நீங்க பாருங்க. சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்கு. சூரியன் நம்மளை சுத்தி வர்றது கிடையாது. நம்ம தான் இப்ப சுத்தி போயிட்டு இருக்கோம். அப்படின்னா கிழக்க தோன்றி மேற்க மறைதல் என்ன அர்த்தம்? பூமி மேற்குல இருந்து கிழக்க தோன்றுது. அப்ப ஆப்போசிட்ல தானே நவரும், நமக்கு நவர்ற மாதிரி தெரியும். இப்ப மேற்குல இருந்து கிழக்க நோக்கி சுத்துது பூமி அப்படின்னு சொல்லிட்டு ஆரியப்பட்டா அனுமானித்தார். அது உண்மைதான். பூமி வந்து மேற்க இருந்து கிழக்க நோக்கி தான் சுத்தும். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, விசை பொருள்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்களை விசை என அழைக்கப்படுகிறது. உயிருள்ள அல்லது உயிரற்றது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம உயிர் இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு கப்பி மூலியமா வந்து ஒரு கிணத்துல நீர் இறைக்கிறேன். நான் உயிருள்ள காரணி. என்னால தானே அந்த விசை இழுத்தல் விசை செயல்படுது. இழுத்தல்ன்றது செயல்படுது. அது ஒரு விசை. உயிருள்ள காரணிகளால் செயல்படும். உயிரற்ற காரணிகள்னா இப்போ வந்து ஒரு புல் இருக்கு, அது மேல வந்து ஒரு காத்து அடிக்குது, அந்த புல் ஆடுது. இது உயிரற்ற காற்றுனால தானே இருக்கு. அதனால அது உயிரற்ற காரணிகள். உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளோ இழுத்தலோ தள்ளுதலோ நடந்துச்சுன்னா அது வந்து விசை என அழைக்கப்படுகிறது. தொடு விசை, தொடா விசை. தொடு விசைனா ஒண்ணு நம்ம தொட்டு பண்ணோம்னா அது தொடு விசை. தொடா விசைனா தொடாம பண்றது தொடா விசை. தொடா விசைக்கு என்னென்ன சொல்றாங்கன்னா, காந்த விசையும் புவியீர்ப்பு விசையும் சொல்றாங்க. ரெண்டு காந்தத்தை எடுத்துட்டு போனா ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கும் போதே தொட வேண்டிய அவசியம் இல்லை, இழுத்துக்கும். அது ஒரு விசை, அது தொடா விசை. இப்போ மரத்துல இருந்து ஒரு தேங்காய் கீழே விழுதுன்னா அந்த தேங்காவை யார் இருக்கிறா? யாராவது தொடுறாங்களா? இல்லை, அதுவா விழுகுது. புவியீர்ப்பு விசையினால விழுகுது. அது வந்து தொடா விசைன்னு சொல்றாங்க. அடுத்து
விசைய காரணிகளால் பார்த்தா உயிருள்ள காரணி உயிரற்ற காரணிகள் சொல்றாங்க, ரெண்டா பிரிக்கிறாங்க. அதை நம்ம பார்த்துட்டோம். தொடுதலின் அடிப்படையில் தொடு விசை தொடா விசைன்னு ரெண்டா பிரிக்கிறாங்க, அதுவும் நம்ம பார்த்துட்டோம். தொடு விசைனா என்ன, தொடா விசைனா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ விசை ஏற்படுத்தும் மாற்றங்கள், விசையால் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு ஒரு 3 பாயிண்ட் இன்வெர்ட் பண்றாங்க. என்னென்னா, ஒரு பொருளின் மீது விசை செலுத்தப்படும் என்ன செய்யும், இயக்க நிலையிலிருந்து ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு மாறும். ஒரு பொருள் ஓய்வு நிலையில் இருக்கு, அது இயக்க நிலைக்கு மாறணும், ஒரு விசை செலுத்தப்படணும். விசை செலுத்தப்படும் போது என்ன ஆகும்னா, ஓய்வு நிலையில் இருக்க பொருள் இயக்க நிலைக்கு மாறும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நான் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கேன், கிரிக்கெட் விளாடுறேன், ஒரு பால் என்ன நோக்கி பவுலிங் போடுறாங்க, என்ன நோக்கி பந்து வருது, அதை நான் எதிர் திசையில் அடிக்கிறேன் அப்படின்னா அந்த பந்தோட வேகமும் கூடுது, மாறாக என்ன நோக்கி வந்த பந்து என்னை விட்டு விலகி போகுது, திசையும் மாறுது. இப்போ ஒரு விசை செயல்படுத்தப்படும் போது பந்தின் வேகமும் அதாவது பொருளின் வேகமும் மாறும், பொருளின் திசையும் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு ஸ்பாஞ்ச் பால் எடுத்து நான் அமுக்குறேன், அந்த பால் சுருங்குது இல்லையா, அப்போ நான் ஒரு விசை செலுத்தும் போது ஒரு பொருள் சுருங்கவும் செய்யும். இப்போ சப்பாத்தி மாவை நம்ம சப்பாத்தி போடும்போது ஒரு சின்ன பொருள் பெருசா விரிவடைது இல்லையா, விசை செலுத்தும் போது விரிவடையும் செய்யும். இப்போ 3 என்ன சொல்றாங்க, ஓய்வு நிலையில் இருக்க இயக்க நிலையில மாறும் சொல்றாங்க. ஒரு பொருளின் வேகம் மற்றும் திசையும் மாற்றுன்னு சொல்றாங்க. ஒரு பொருள் சுருங்கும் அல்லது விரிவடையும் செய்யும் சொல்றாங்க. விசை இந்த 3ம் பண்ணும். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மாட்டு வண்டி போயிட்டு இருக்கு, அதை நிறுத்துறதுக்கு மாட்டு வண்டி ஓட்டிட்டு போறவர் என்ன செய்வாரு, அந்த கயிறை எதிர் திசையில இருப்பார் இல்லையா, மாட்டு வண்டி போற திசைக்கு எதிர் திசையில இருப்பார். அப்ப என்ன செய்யுன்னா, ஒரு விசைக்கு எதிர் விசை ஒன்று செயல்படுத்தும் போது அது என்ன ஆகும்னா, அந்த பொருள் வேகத்தை குறைக்கும், அப்படி இல்லைன்னா இயக்க நிலையில இருக்கிற வேகத்தை குறைக்கும், அப்படி இல்லைன்னா அந்த பொருள் நின்றுடும். எதிர் விசை செயல்படுத்தும் போது இது ஆகும், எதிர் திசையில விசை செயல்படும் போது. அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். இயக்க நிலையோ ஓய்வு நிலையோ மாற்றக்கூடியும், அது சொன்னல, அதுதான் ஆல்ரெடி மாற்ற விசை. இப்போ ஒரு 3 பண்ணுன்னு சொன்னல, அதுதான் அந்த 3, அதை தான் அங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து விசையை ஒரு பொருளோட பாதையை பொறுத்து, ஒரு பொருள் கடந்து வந்த பாதையை பொறுத்து அதை 6 வகைப்படுத்துறாங்க. 6 வகைப்படுத்துறாங்க. முதல்ல நேர்கோட்டு இயக்கம். நேர்கோட்டு இயக்கம்னா ஒண்ணு நேரா போற இயக்கம் நேர்கோட்டு இயக்கம். ஒரு மனுஷன் நேரா நடந்து போனா அது நேர்கோட்டு இயக்கம்னு சொல்றாங்க. வளைவு பாதை இயக்கம், ஒரு பாலை மேல தூக்கி நம்ம எறிகிறோம்னா அது மேல போய் திருப்பி கீழே வரும் இல்லையா, அந்த அந்த பாதையை பாருங்க, பந்து கடந்து வந்த பாதையை பாருங்க, வளைவா இருக்கும், அது வளைவு பாதை இயக்கம். ஏன்னா பந்தோட பாதையை நம்ம கணக்கு பண்றோம், வளைவு பாதை இயக்கம். வட்டப்பாதை, ஒரு பொருள் வட்ட பாதையை உருவாக்கணும், அதாவது வட்டத்துல இருக்கணும், அந்த பொருள் கடந்த இதை பார்த்தீங்கன்னா வட்டமா இருக்கும், அது வட்டப்பாதை இயக்கம். அது எப்படி இருக்கும்னா, கயிற்று, ஒரு கல் இருக்கு, ஒரு கல்லுல கயிறுல கட்டி நம்ம தலைக்கு மேல சுத்துவோம், சின்ன பிள்ளைல விளையாடுவோம், இப்படி சுத்துவோம் பாத்தீங்கன்னா அது அப்படியே கல் அப்படியே தலையை சுத்தி வரும். இப்ப கல்லோட பாதை எப்படி வட்டமா இருக்கும், வட்டப்பாதை. தற்சுழற்சி இயக்கம்னா அதோட பாதை ஒரே இடத்துல சுற்றணும். இப்போ பம்பரை சுத்துறதை பாருங்க, பூமி தானே சுத்துன்னு சொல்றது பாருங்க, அது வட்டப்பாதை இயக்கம் கிடையாது, ஒரே இடத்துல தானே சுற்றி வர்றதுனால அது தற்சுழற்சி இயக்கம். அப்புறம் அலைவு இயக்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு புள்ளியை மெயினா வச்சுக்கணும், ஒரு புள்ளியை வச்சுக்கிட்டு ஒரு புள்ளியை மையமா கொண்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி, டைம் இந்த பக்கம் அந்த பக்கம் போறப்ப ஈக்குவலா இருக்கணும். இப்போ ஒரு புள்ளி இருக்கு, ஒரு தனி ஊசலை ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வீட்டுல தொட்டில் கட்டுவாங்களா, அதை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல தொட்டில கட்டி போட்டிருக்க புள்ளியை மையமா வச்சு தொட்டில் முன்னாடி பின்னாடி ஆடும். இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும், ஆடிட்டு இருக்க டைமிங். அதை தான் அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அலைஞ்சிட்டு இருக்கும், முன்னாடி பின்னாடின்னு இருக்கும், அதுதான் பாதை. ஒழுங்கற்ற இயக்கம்னா நம்ம ஒழுங்கற்ற இயக்கம்னா நிறைய சொல்லலாம். நம்ம பறக்குது அதை சொல்லுவாங்க. இப்போ மக்கள் கூட்டம் இருக்கிற இடத்துல மக்கள் நடந்து போறது எப்படி இருக்கும், கண்ணப்பனா நடந்து போவாங்க இல்லையா, அது ஒழுங்கற்ற இயக்கம். இந்த 6 டைப்ல பிரிக்கிறாங்க பாதையின் அடிப்படையில. அதிர்வுறுதல் அப்படின்றத எப்படி டினோட் பண்றாங்கன்னா, அலைவு இயக்கம். அலைவு இயக்கம் சொன்னா ஒரு புள்ளியே மையமா இருக்கும். இப்போ ஒரு கம்பியை ஒரு புள்ளியில கட்டிட்டோம், அது புள்ளி அந்த மையமா வச்சு நம்ம அந்த கம்பியை தட்டணும் அப்படின்னா அது மேலே இங்கேயும் அலைவு இயக்கத்தை உண்டாக்கும் இல்லையா, அந்த அலைவு இயக்கம் ரொம்ப வேகமா இருக்கும்போது அதை அதிர்வுறுதல்னு சொல்றோம். அதிவேகமாக நடைபெறும் அலைவு இயக்கம் அதிர்வுறுதல் அப்படி சொல்றோம். அடுத்து காலத்தை பொறுத்து, பாதையை பொறுத்து 6ஆ பார்த்துட்டோம். காலத்தை பொறுத்து கால ஒழுங்கு இயக்கம், கால ஒழுங்கற்ற இயக்கம்னு சொல்றாங்க. கடிகாரத்துல பாத்தீங்கன்னா, இப்போ கடிகாரத்துல நிமிட முள், வினாடி முள், காலம் ஒழுங்கா இயங்கும், கால ஒழுங்கு இயங்கும். குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட தூரம் வரும்னா அந்த குறிப்பிட்ட தூரம் தான் அது கரெக்டா வரும், அதான் கால ஒழுங்கு இயக்கம்னு சொல்றாங்க. இப்போ அலை வருதா, அலை கண்டினியூஸா பாருங்க, ஒரு செகண்டுக்கு ஒரு அலை, அந்த மாதிரி கண்டினியூஸா அந்த கால ஒழுங்குபடி வந்துட்டு இருக்கும். கால ஒழுங்கும் காலத்தை பொறுத்து ஈக்குவலா வந்துட்டு இருக்கும், அது கால ஒழுங்கு இயக்கம்னு சொல்றாங்க. கால ஒழுங்கற்ற இயக்கம்னா நம்ம ட்ரெயினில் போகிறோம், இப்போ டிராஃபிக்கில் கார் ஓட்டுறோம், அதெல்லாம் நம்ம கால ஒழுங்குனா காலத்தை பொறுத்து சீராக இவ்வளோ தூரம் போகணும்னா அவ்வளோ தூரம் கரெக்டாக போகிறோமா இல்லை, அது கால ஒழுங்கற்ற இயக்கம். காலத்தை பொறுத்து 2ஆக பிரிச்சிருக்காங்க. அடுத்து அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும். இது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம தொட்டில் கட்டி போட்டிருக்கோம், இல்லைன்னா தனி ஊசல் இருக்குன்னா அதை தள்ளி விடுறோம்னா அலைவு இயக்கம் முன்னாடி பின்னாடி வர்றது தானே அலைவு இயக்கம். அலைவு இயக்கம் பாதையை பொறுத்து தானே, அந்த பாதை அலைவா இருக்கணும், முன்னாடி பின்னாடி வந்துட்டே இருக்கணும். இதை எந்த இடத்துல அலைவு இயக்கம் இருந்தாலும் அது கால ஒழுங்கு இயக்கமாக தான் இருக்கும், ஏன்னா முன்னாடி பின்னாடி போயிட்டு வர டைம் கரெக்டாக இருக்கும், கால ஒழுங்கு. ஆனால் கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்தும் அலைவு இயக்கமாக இருக்காது. எப்படி சொல்றாங்கன்னா,
இப்போ நான் வினாடி முள் சொன்னேன் இல்லையா, வினாடி முள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட இடத்துக்கு வரணும்னா அது கரெக்டாக வரும், அது கால ஒழுங்கு இயக்கம். ஆனால் அது அலைவு இயக்கமான்னு கேட்டால் அது அலைவு இயக்கம் கிடையாது, அது தற்சுழற்சி இயக்கம். சுற்றி சுற்றி வரும் பார்த்துக்கிங்களா, அது தற்சுழற்சி இயக்கம். அது வராது கைஸ். அலைவு இயக்கம் எல்லாமே கால ஒழுங்கு இயக்கம், ஆனால் கால ஒழுங்கு இயக்கம் எல்லாமே அலைவு இயக்கம் கிடையாது. இப்போ அடுத்து நம்ம வேகம் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு பொருள் கடந்த தொலைவினை அது எடுத்துக்கொண்ட காலத்தால் நமக்கு வகுக்க கிடைப்பது வேகமாகும். இப்போ எப்படின்னா, நான் வந்து இப்போ இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் பயணிக்க போகிறேன் அப்படின்னா மொத்த தூரம் 60 கிலோமீட்டர். நான் இதுக்கு போகிறதுக்கு வந்து எனக்கு 1 மணி நேரம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்படின்னா 60 கிலோமீட்டரை 1 மணி நேரத்தில் போயிருக்கேன் நான். இப்போது என்னோட ஸ்பீடு என்ன, 60 கிலோமீட்டர் பர் ஹவர். ஏன்னா ஒரு ஹவருக்கு நான் 60 கிலோமீட்டர் போயிருக்கேன். இப்போ 120 கிலோமீட்டரை 1 மணி நேரத்தில் நான் போயிருக்கேன் அப்படின்னா 120 கிலோமீட்டர் பர் ஹவர். 2 மணி நேரத்தில் 160 கிலோமீட்டர் போயிருக்கேன்னா இப்போ 2 மணி நேரத்தில் 120 கிலோமீட்டர் போக இப்போ 120 டிவைடட் பை 2 போடணும். ஏன்னா 2 மணி நேரம் காலத்தை கீழே போடுறோம், மேலே வந்து நம்ம கடந்த தொலைவு டிவைடட் பை காலம். 2 மணி நேரத்தில் அப்போ 120 கிலோமீட்டரை நான் எவ்வளோ நேரத்தில் போயிருக்கேன், 2 மணி நேரத்தில் போயிருக்கேன். ரெண்டையும் டிவைட் பண்ணோன்னா 60 கிலோமீட்டர் பர் ஹவர்னு வரும். நான் 1 மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் போயிருக்கேன், அப்போ தானே 2 மணி நேரத்துக்கு 120 கிலோமீட்டர் போக முடியும். அதான் சொல்கிறாங்க வேகம் எஸ், ஸ்பீடு சொல்கிறாங்க. ஸ்பீடோட முதல் எஸ், வேகம் எஸ். கடந்த தொலைவு டிஸ்டன்ஸ் டி டிவைடட் பை எடுத்துக்கொண்ட காலம் டைம் டி. இப்போ டி பை டி, வேகம் எஸ் இஸ் ஈக்குவல் டு கடந்த தொலைவு டி டிவைடட் பை எடுத்துக்கொண்ட காலம் டி. இப்போ இதை வந்து எஸ்ஐ யூனிட்ல என்னன்னு பார்க்குறோம்னா, எஸ்ஐ யூனிட் கடந்த தொலைவுக்கு என்ன நம்ம எஸ்ஐ யூனிட் பார்த்தோம், முதல் யூனிட்ல பார்த்தோம் இல்லையா, நீளத்துக்கு. கடந்த தொலைவுனா நீளம் தானே, நீளத்துக்கு என்ன பார்த்தோம், மீட்டர். கீழே எடுத்துக்கொண்ட காலம், காலத்துக்கு என்ன பார்த்தோம், செகண்ட். மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தின் அலகு. அடுத்தது இதை நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. இயங்கும் பாதைகள் அடிப்படையில் 6 வகை பார்த்தோம், அதுக்கு எக்ஸாம்பிளோட பார்த்தோம். கால இடைவெளி அடிப்படையில் 2 வகை, கால ஒழுங்கு இயக்கம், கால ஒழுங்கற்ற இயக்கம். இப்போ சீரான வேகத்தின் அடிப்படையில் 2 பார்க்குறோம், சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம். சீரான இயக்கம்னா ஒன்றும் இல்லை கைஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி தான் அந்த கால்குலேஷனில் பாருங்கள். சீரான இயக்கம்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்கும் பொருள். இப்போ நான் 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறேன் அப்படின்னா அடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் 60 கிலோமீட்டர் வேகத்திலேயே போகிறேன்னா என்னோட வேகம் சீரான வேகம். 60லேருந்து 40க்கு வரேன், திடீர்னு பிரேக் அடிக்கிறேன், திடீர்னு 70ல் போகிறேன், இப்படிதான் அது சீரற்ற இயக்கம். இதுதான் சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம்னு சொல்றாங்க. மாறுபடும் வேகத்தில் இயங்குற பொருளின் இயக்கம் சீரற்ற இயக்கம்னு, குறிப்பிட்ட காலத்தில் சீரான இயங்குறது சீரான இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரோபோட்டுகள் அப்படின்னா என்னன்னா தானியங்கி எந்திரமாகும். இது தானியங்கி எந்திரத்தை தான் ரோபோட்னு சொல்றாங்க. ரோபோட் அப்படிங்கிற வார்த்தை எங்க இருந்து இருந்துச்சுன்னா ரோபோட்டா, இங்க பாருங்க பாருங்க, ரோபோட்டா அப்படிங்கிற செக்கோஸ்லோவியா வார்த்தை. செக்கோஸ்லோவியான்னு ஒரு நாடு இருக்கு, செக்கோஸ்லோவியா வார்த்தையிலிருந்து பெறப்பட்ட வார்த்தை தான் ரோபோட். அங்க வந்து ரோபோட்டான்றது செக்கோஸ்லோவியா வார்த்தை, அதுல இருந்து ரோபோட் அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. ரோபோட்டா அப்படின்ற செக்கோஸ்லோவியா வார்த்தைக்கு என்ன மீனிங்னா உத்தரவுக்கு படிந்த ஊழியர். ரோபோட்டா என்ன கைஸ், உத்தரவுக்கு படிந்த ஊழியர். ஆமா, நம்ம உத்தரவுக்கு அது படியதில்லை, அதனால அந்த வார்த்தையை சரி பண்ணி வச்சிருக்காங்க. ரோபோட்களின் உணர்திறன், மின்னணு உணர்வியல்னா சென்சார் கைஸ். சென்சார் தான் வந்து சென்சார்ஸ் தான் எப்படி யூஸ் பண்றாங்க, ரோபோட்டுக்கு கண்ணாவும் காதாவும் சென்சார்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. செயற்கை நுண்ணறிவு, செயற்கைனா ஆர்டிபிஷியல், நுண்ணறிவுனா இன்டெலிஜென்ஸ். ஏஐ தான் செயற்கை நுண்ணறிவு, அது மனிதனை போன்று சிந்திக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நானோ ரோபோட்டுகள். போன பாடம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சு, நானோனா என்ன சொன்னோம், 10⁻⁹. ஒரு மீட்டரை 100 கோடி தடவை பிரிச்சா எந்த அளவுக்கு சிறுசா இருக்குமோ அந்த அளவுக்கு சின்னதை வச்சு ரோபோட் தயாரிப்பாங்க. இதை என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இது என்ன பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நம்ம ரத்தத்துல கலந்து உள்ள போச்சுன்னா அது ரோபோட் தானே, உத்தரவு படிந்த ஊழியர் தானே, அப்ப என்ன பண்ணணும், நம்ம சொல்ற வேலையை ரத்தத்துக்குள்ள போனா செய்யும். இப்ப கேன்சர் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம நல்ல செல்லை விட்டுட்டு கேன்சர் செல்லை மட்டும் அழி அப்படின்னு உத்தரவு ஒண்ணு கொடுத்தோம்னா அதை அப்படி அழிக்கும் இல்லையா. இப்ப நான் ரத்தத்துல கலக்கணும்னா அது அந்த அளவுக்கு சின்ன பார்ட்டிகள் தானே இருக்கணும், 10⁻⁹ அளவு இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி நடைமுறைப்படுத்தல, டெஸ்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க கைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட அந்த பாடம் முடிஞ்சு போச்சு. சிம்பிளான பாடம் தான் இது. ஒரு தடவை நீங்கள் இந்த ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த தடவை ரிவிஷனுக்கு டைம் இருக்காது. நம்ம இப்போ ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்துடலாம். எப்பவும் ஒரு குயிக் ஃபயர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இப்போ பண்ணிடலாம். நம்ம இப்போ இந்த பாடத்தை முடிச்சாச்சு, இதை ஒரு குயிக் ஃபயர் ரிவிஷன் பண்ணிடுவோம். நம்ம எப்பவுமே சொல்லலாம் கற்பனை திறன், அதை வந்து குயிக் ஃபயர் பண்ணிடுவோம். இந்த தடவை நான் நோட்ஸ் வச்சிருக்கேன், எல்லா படத்துக்குமே நான் நோட்ஸ் எழுதி உங்களுக்கு கொடுத்துருவேன். இப்போ நோட்ஸ் வச்சு ரிவிஷன் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமேன்றதுக்காக சொல்கிறேன். இவ்வளோ நேரம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் நீங்கள் ஒரு பாடம் கவனிச்சிருக்கீங்க. இப்போ ரிவிஷன் பண்ண எவ்வளோ நேரம் ஆகுமா, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ இந்த ரிவிஷன் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலத்தை பொறுத்து நம்ம உள்ளே போயிடலாம். காலத்தை பொறுத்து பொருள்நிலை மாறும், அதாவது இயக்கம் படித்தோம். காலத்தை பொறுத்து மாறிச்சுன்னா இயக்கம் படித்தோம். பஸ் எக்ஸாம்பிள் சொன்னால் இந்தியாவின் ஆரியப்பட்டா பூமி எங்கேருந்து எங்கே சொல்கிறாரு, மேற்க இருந்து கிழக்க சுடுறதுன்னு சொன்னார். அப்போ தான் சூரியன் கிழக்கிலிருந்து கிழக்க தோன்றி மேற்க மறையும்னு சொல்கிறாங்க. அப்போ பூமி கண்டிப்பாக மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி தான் சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியப்பட்டா அனுமதித்தார்.
தள்ளுதல் அல்லது இழுத்தல் நான் சொன்ன விசை. தொடு விசைனா தொடுதல், தொடா விசைனா தொடுதல். விசைக்கு 3 சொன்னேன். இயக்க நிலை அல்லது ஓய்வு நிலை மாறும், இயக்க நிலையில் உள்ள பொருளும் மாறும், ஓய்வு நிலையில் உள்ள பொருளும் மாறும். வேகத்தை அதிகரிக்கும் மற்றும் குறை. கிரிக்கெட் விளாட சொன்னா அடுத்து பொருளின் வடிவத்தை அதிகரிக்கும் அல்லது குறைச்சும். பஞ்சு பஞ்சு அமுக்கிறதுக்கும் சப்பாத்தி தேய்க்கிறதுக்கும் சொன்னேன். அடுத்து இயக்கம் வந்து பாதையை பொறுத்து 6 வகைப்படும். இந்த 6 வகை பார்த்தோம். நேர்கோட்டு இயக்கம்னா நேர்கோட்டில் நடப்பவர். வளைவு பாதை இயக்கம்னா வீசி எறியப்பட்ட பந்து, பந்து மேலே போயிட்டு வளைவா ஒரு பாதையை கிரியேட் பண்ணுறோம்னா வட்டப்பாதை இயக்கம். கட்டப்பட்டு சுழற்றப்படும் கல், இந்த கல் வந்து சுற்றுறது வந்து வட்டப்பாதையில் இருக்குன்னு சொன்னால் தற்சுழற்சி இயக்கம். அது பம்பரம், தன்னை சுற்றிக்கும். அலைவு இயக்கம் தனி ஊசல் சொன்ன. ஒழுங்கற்ற இயக்கம் அது வந்து நெருக்கம் வந்து இடத்துல மனிதனின் இயக்கம். அதிர்வுறுதல்னா என்ன சொன்னேன், அதிவேகமான கூட அலைவு. ஒரு பாயிண்ட்ல ஒரு கம்பியை கட்டிடுவோம், தட்டி விட்டா அலைவு வந்து அதிகமாக இருக்கும், அதனால் அதை அதிர்வுறுதல்னு சொன்னோம்னா அது அதிர்வுறுதல். கால ஒழுங்கு இயக்கம். கால ஒழுங்கு இயக்கம்ன்றது வேற ஒன்றும் இல்லை, காலத்தை ஒழுங்காக பின்பற்றி நடக்கும். அலை அது வந்து கன்சிஸ்டண்டாக ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒன்று வந்துகிட்டே இருக்கும். கடிகார முள், ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வினாடி முள் ஒரு சுற்றுனா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முள் தான் ஒரு தடவை தான் சுற்றும். அது கால ஒழுங்கு இயக்கம். கால ஒழுங்கற்ற இயக்கம் காற்றில் செய்யும்படி அது கண்ணம்னா ஆடும், கால ஒழுங்குலாம் ஃபாலோ பண்ணாது. அலைவு இயக்கம் அனைத்தும் கால ஒழுங்கு இயக்கம். நான் சொன்னால தனி ஊசல் வந்து கால ஒழுங்கு இயக்கம், ஆனால் எல்லா கால ஒழுங்கு இயக்கமும் அலைவு இயக்கமாக இருக்காது. கடிகாரம் சொன்னால கடிகாரம் எக்ஸாம்பிள், அது சுற்றியில் வரும், அது எப்படி அலைவு இயக்கமாக இருக்குன்னு சொன்னால் வேகம் கடந்த தொலை போய் காலம்னு சொன்னேன். சீரான வேகத்தில் இருந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடந்துச்சு அப்படின்னா அது சீரான இருக்கும். மாறி மாறி போச்சு ஸ்பீடு அப்படின்னா அது சீரற்ற வேகம். ரோபோட்னா தானியங்கி எந்திரம்னு சொன்னேன். ரோபோட் எந்த வார்த்தையில் எடுக்கப்பட்டது, செக்கோஸ்லோவேக்கியா வார்த்தை. அதோட ரோபோட்டாங்கிற வார்த்தையில் எடுத்தாங்க. அதோட மீனிங் என்ன, உத்தரவுக்கு அடிபணிந்த ஊழியர். அதே மாதிரி ரோபோட்டுகளின் கண் காது எதில் ஆனிச்சுன்னு சொன்னேன், மின்னணு உணர்விகள் சென்சார்ஸ். செயற்கை நுண்ணறிவு ஏஐ மனிதனின் மூளை போல சிந்திக்கிறது தான் செயற்கை நுண்ணறிவை உருவாக்கிட்டு இருக்காங்க. நானோனா என்ன சொன்னால் 10⁻⁹ அது மருத்துவத்தில் எதுவும் சொன்னா நம்ம பிளட்ல கலந்து விடுவாங்கன்னு சொன்னா அவ்வளோதான், இந்த பாடம் முடிஞ்சு கைஸ். 2 நிமிஷம் கூட ஆகலாம், அதுக்குள்ள முடிஞ்சு வச்சு பாருங்க கைஸ். நம்ம இப்போ புக் பேக் பார்க்க போகிறோம். புக் பேக் பார்த்தீங்கன்னா நான் ஒரு தடவை போன யூனிட் மாதிரி ஒரு தடவை காமிச்சிடுறேன். நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இப்போ சொன்னது வரைக்கும் ரிவிஷன் படிச்சிருக்கோம், ரிவிஷன் பண்ணியிருக்கோம், சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இந்த 3 கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்து இங்கே போகிறேன், இந்த ஒரு கொஸ்டின். அடுத்து கோடிட்டடங்கள்ல 4 இருக்குது, சரியா தவறா ஒரு 4 இருக்குது, ஒப்புமையின் அடிப்படையில் ஒரு 3 இருக்குது, பொறுத்துக இருக்குது. கடைசியில் இங்கே ஓரிரு வார்த்தைகளில் விட எழுதுக இருக்குது, இதையும் பார்த்துக்கோங்க. எல்லாம் பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் போட முடியுதான்னு பாருங்கள். இப்போ நம்ம ஆன்சருக்கு போயிடலாம். வேகத்தின் அலகு என்ன சொன்னேன், கடந்த தொலைவை காலம், மீட்டர் பை வினாடி. கீழ்கண்டவற்றுள் எது அலைவுறு இயக்கம்? பூமி தன் அச்சைப்படி சுழலுதல் தற்சுழற்சி இயக்கம். நிலவு பூமியை சுற்றுதல் வட்டப்பாதை இயக்கம். அதிர்வுறும் கம்பியின் முன்படி இயக்கம். கம்பியை ஒரு பக்கத்தில் கட்டிட்டா அது அதிர்வுறுதல்னு சொன்னா, அலைவு இயக்கம் வேகமாக நடந்தால் அதிர்வுறுதல்னு சொன்னா அதே தான், அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம் தான் ஆன்சர். கீழ்கண்டவற்றுள் சரியான தொடர்பை தேர்வு. வேகம் தொலைவு பை காலம், d/t. அடுத்து கீதா தன் தந்தையுடன் ஒரு வண்டியில் அவளுடைய வீட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அவளது மாமா வீட்டிற்கு செல்கிறாள். அங்கு செல்வதற்கு 40 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டாள். 40 கிலோமீட்டர் 40 நிமிஷம் போயிருக்கா. அப்படின்னா 1 கிலோமீட்டருக்கு 1 நிமிஷம். அப்போ கூற்று 1. கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டர் பை நிமிஷம், அது ரைட்டு. கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டர் பை மணி, 1 மணி நேரத்துக்கு இல்லை, நான் மொத்த டிராவலே 40 நிமிஷம் தான் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மணி கொடுத்துருக்காங்க, ஹவர் கணக்கு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. அப்போ கூற்று 1 மட்டும் சரி. சாலையில் நேராக செல்லும் ஒரு வண்டி இயக்கம் நேர்கோட்டு இயக்கத்திற்கு ஒரு உதாரணம். புவியீர்ப்பு விசை, இந்த 2வது கொஸ்டின். புவியீர்ப்பு விசை டேஷ் விசை ஆகும். புவியீர்ப்பு விசை சொன்னல, தென்னை மரத்திலிருந்து தேங்காய் தொடா விசை ஆகும். மண்பாண்டம் செய்வரின் சக்கரத்தின் இயக்கம், அது வட்டப்பாதை இயக்கம் போட்டக்கூடாது கைஸ். நீ வந்து மண்பாண்டம் செய்வரின் சக்கரத்தின் இயக்கம் என்ன, தன்னைத்தானே சுற்றி வரும், அது தற்சுழற்சி இயக்கம். ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சமதளவே கடக்குமானால் பொருள் இயக்கம் என்ன, இப்போ படித்தோம், சீரான இயக்கம். மையப்புள்ளியை பொறுத்து முன்னும் பின்னும் இயங்கும் இயக்கம் அலைவு இயக்கம் ஆகும். சரிதான். அதிரூறு இயக்கம் சுழற்சி இயக்கம் கால ஒழுங்கு இயக்கமாகும். அதிரூறு இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம், ஆனால் சுழற்சி இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம் கிடையாது. மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனங்கள், அது தவறு கைஸ், 2 தவறு. மாறுபட்ட வேகத்துடன் 3 பார்க்கலாம். மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனங்கள் சீரான இயக்கத்தில் உள்ளன. அதுலேயே மாறுபட்ட வேகம் கொடுத்துட்டாங்க கைஸ், அது தவறு. வருங்காலத்தில் மனிதர்களுக்கு பதிலாக ரோபோட்டுகள் செயல்படும், கட்டாயமாக செயல்படும் கைஸ். சரி. பந்தை உதைத்தல் தொடு விசை, இலை கீழே விழுதல் தொடா விசை, 2 பார்க்கலாம் கைஸ். தொலைவு மீட்டர்கள் அளப்போம், வேகத்தை என்னதில் அளப்போம், கடந்த தொலைவை காலம் இல்லையா, d/t, மீட்டர் பை செகண்ட், மீட்டர் பர் செகண்ட். சுழற்சி இயக்கம் பம்பரம் சுற்றுதல். அலைவு இயக்கம் தனி ஊசல், வீட்டில் கட்டப்பட்டிருக்க தொட்டில், அது மாதிரி ஏதாவது சொல்லி எழுதிக்கலாம். அதே மாதிரி பொறுத்துக. ஃபர்ஸ்ட் வர்றது என்ன கைஸ், நேர்கோட்டு இயக்கம். 2வது பம்பரம் என்ன படிச்சிருக்கோம், தற்சுழற்சி இயக்கம்.
மூணாவது என்ன படிச்சிருக்கோம்? தொட்டில் என்ன படிச்சிருக்கோம்? ஊஞ்சல். அது வந்து அலைவு இயக்கம். அடுத்து கல்லை கயித்துல கட்டி சுத்தினா என்ன சொன்னோம்? வட்டப்பாதை இயக்கம். அந்த கல்லோட பாதையை பாருங்க, வட்டமா இருக்கு, அது வட்டப்பாதை இயக்கம். வட்ட இயக்கம்னு கொடுத்துருக்காங்க இதுல, வட்ட இயக்கம். அஞ்சாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கார் பாருங்க எங்கேயும் வளையில நேரா தான் போகுது. நேர்கோட்டு இயக்கம், சுழற்சி இயக்கம். உங்களுக்கு அந்த டயர் சுத்துதல், அது சுழற்சி இயக்கமா கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்க ஓரிரு வார்த்தைகள் விடைய எழுதுக படிப்போம். தொடுதல் இன்றி ஒரு பொருள் மீது செயல்படும் விசை தொடுதல் நிகழ்வின்றி தொடா விசை. காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுபடுவது பாயிண்டா தான் படிச்சோம் நம்ம, இயக்கம். அதை சொன்னல நான் 10 செகண்ட் நான் வந்து பஸ் ஸ்டாப்ல நிக்கிறேன், நீங்க பஸ்ல போறீங்க. அப்ப என்னை பொறுத்து காலத்தை பொறுத்து நீங்க மூவ் பண்றீங்க. ஒரு பொருளின் நிலை மாறுபடுவது தானே கொடுத்துருக்காங்க, அப்ப அது இயக்கம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நிகழும் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தான் மீண்டும் மீண்டும் நடக்குது, அது கால ஒழுங்கு இயக்கம். சமகால இடைவெளியில் சமதளவை கடக்கும் பொருள் இயக்கம் சீரான இயக்கம். நுணுக்கமான அல்லது கடினமான வேலைகளை செய்யுமாறு கணினியர்களால் வடிவமைக்கப்பட்ட இயந்திரம் ரோபோட். ரோபோட்டாங்கிற செக்கோஸ்லோவாக்கியாவில் இருக்கப்பட்டது. ரோபோட்னா என்ன? உத்தரவுக்கு அடிபணிந்த ஊழியர். அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த பாடம் முடிஞ்சுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நான் இதுக்கப்புறம் ஃபுல்லாக உங்களை வந்து சப்போர்ட் பண்ணுவேன். 10th வரைக்கும் வீடியோ போடுறதா இருக்கேன். வீடியோ லென்த்தாக இருக்குன்னு பார்க்காதீங்க, ஒரு ரிவிஷன் பண்ணியிருக்கோம், அதிலே புக் பேக்கும் பார்த்துருக்கோம். அதனால் அப்படி தான் இருக்கும். நீங்கள் தரவாக போகணுங்கிறது தான் என்னோட ஆசை. இப்போ வந்து என்னோட விருப்பமும் அதுதான். நீங்கள் தரவாக போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். பொறுமையாக போனாலும் தரவாக போகும் கைஸ். நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைமே எடுக்காது. நீங்கள் நேராக வர போகிறீங்க, இந்த நோட்ஸை பார்க்க போகிறீங்க, முடிச்சுட்டு போயிட்டே இருக்க போகிறீங்க. அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ.